புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு வலுவான அதிமுகவை உருவாக்கி எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக தேர்வு செய்து சிறைக்கு சென்றார் சசிகலா அவர்கள். ஆனால் நம்பிக்கை துரோகத்தின் காரணமாக சசிகலா அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். திரும்பி அதிமுகவிற்கு வருவதற்காக பல திட்டங்களை செய்தார். கடைசியில் தோல்வியில்தான் முடிந்தது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படியாவது அதிமுகவில் இருந்து நீக்க வேண்டும். அவர் செய்த ஊழல் மற்றும் நரித்தந்திரம் அனைத்தையுமே அதிமுகவின் தொண்டர்களிடம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் இவர்களிடம் கைகோர்த்திருக்கிறார் சசிகலா அவர்கள். இந்த நிலையில்தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக தேர்வு செய்தது எதற்காக? அவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய அதிமுகவின் மூத்த அமைச்சர்களும் சரி, மூத்த நிர்வாகிகளும் சரி, இவர்களை விட எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்வு செய்தார் சசிகலா என்ற உண்மையை இன்று இரவு கூற உள்ளதாகவும், முக்கியமாக கூவத்தூரில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாகவும், அதில் எம்எல்ஏக்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக நின்றதன் காரணமாக தான் சசிகலா அவர்கள் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கட்டும் என்ற ஒற்றை முடிவை எடுத்தார் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனாலும் அதில் பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலா அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் காரணமாக எடப்பாடி பழனிசாமியே முதல்வராக வரட்டும் என்று ஓட்டு போட்டு அதிமுகவின் எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக தேர்வு செய்தனர். ஆனால் சிறைக்கு செல்வதற்கு ஒரு நாள் முன்பாகவே சசிகலாவை அதிமுகவில் இருந்து நீக்கியவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். இன்று இரவு அதிமுகவின் மும்முனை கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்கள் அனைவரும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை விரட்ட வேண்டும் என்பதற்காக ஒன்றுபட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த டெண்டர் முறைகேடு, ஊழல் அனைத்தையுமே அதிமுகவின் தொண்டர்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த உரிமை மீட்பு மாநாடு என்பதையும் அறிவித்திருக்கிறார் சசிகலா அவர்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களையும், மீண்டும் அதிமுகவை சசிகலா கைப்பற்றுவாரா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.